அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில சமீபத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சதி திட்டத்தை இந்திய விசாரணை அமைப்புகள், பாதுகாப்பு ஏஜென்சிகள் வெளிக்கொண்டு வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒருத்தரை கூட நான் விடமாட்டேன் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கும் போதே சட்டென ஆங்கிலத்திற்கு மாற்றி இருக்கிறாரு மோடி. அவருடைய கோபம் அப்படிங்கிறது அளவு கடந்து வெளிப்பட்டு இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அவரு பேசிக்கொண்டிருக்கும் போதே திடீரென ஆங்கில மொழியில் பேசுவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பலரும் வியப்புடன் பார்த்து இது விஷயமா பார்த்தீங்கன்னா பரபரப்பான தகவல்களையும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தின முழு தகவலோடு மேலும் பல பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெல்லியில சமீபத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சதி திட்டத்தை இந்திய விசாரணை அமைப்புகள், பாதுகாப்பு ஏஜென்சிகள் வெளிக்கொண்டு வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருக்கிறார். பூடானின் 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சங் சிங் பிறந்த நாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்க பூடான் வந்தடைந்த பிரதமர் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிகழ்வில் இந்தியில பேசிக்கொண்டிருந்த பிரதமர் மோடி திடீரென ஆங்கிலத்திற்கு மாறி குற்றவாளிகள் அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள், ஒருவர் கூட விடாம எல்லோரும் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு ஆங்கிலத்தில் அவர் தெரிவித்திருந்தார். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நேற்று முன்தினம் மாலை 6:52 மணி அளவில் நாட்டையே உலுக்கிய பரபரப்பான சம்பவம் நிகழ்ந்ததுங்க. போக்குவரத்து சிக்னல் பகுதியில் நின்றிருந்த வெள்ளை நிற ஹூண்டாய் i20 கார் ஒன்று திடீரென வெடித்து சிதறியது. இந்த பயங்கர வெடிப்பு சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது போல பெரிய சுத்தத்துடன் நிகழ்ந்ததாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்திருந்தாங்க. காரின் பாகங்கள் பல திசைகளையும் சிதறி அப்பகுதியில பெரும் பீதியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கொடூரமான சம்பவத்தில் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. மேலும் பலர் காயமும் அடைந்தாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல டெல்லியில இத்தகையதொரு தாக்குதல் நடந்ததில்லை என்பதால இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வெடிப்பு குறித்து தேசிய புலனாய்வு முகமை NIA அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. முதற்கட்ட விசாரணையின்படி உமர் என்ற நபர் இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மருத்துவரான அவரே காரை ஓட்டி சென்று செங்கோட்டை அருகே சிக்னலில் நின்றபோது கார் வெடித்திருக்கலாம் என முதற்கட்ட தகவல் தெரிவிக்கிறது. இந்த நிலையில தான் பூடானின் 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சங்கின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள்ல பங்கேற்க பூடான் வந்தடைந்த பிரதமர் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிகழ்வுல இந்தியில பேசிக்கொண்டிருந்த பிரதமர் மோடி திடீரென ஆங்கிலத்திற்கு மாறி குற்றவாளிகள் அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு ஆங்கிலத்துல அவர் தெரிவித்திருந்தார். இந்த தாக்குதல் விவகாரத்துல இந்தியாவின் கோபத்தையும் தீவிரத்தையும் காட்ட பிரதமர் மோடி இந்தியாவில் இருந்து ஆங்கிலத்திற்கு மாறி உரையாற்றினார். முன்னதாக பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு உலகிற்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்ப பீகாரின் மதுபானி பேரணியிலையும் இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது ஒவ்வொரு தீவிரவாதியையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் இந்தியா கண்டறிந்து தண்டிக்கும் என வலியுறுத்தினார். அதே போல் இந்த முறை ஆங்கிலத்திற்கு மாறி மோடி பேசியும் இருக்கிறார். டெல்லி குண்டுவெடிப்பு அரசு ஒரு பயங்கரவாத செயலாக கருதுவதை இந்த அறிக்கை உறுதிப்படுத்தது. ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்திற்கு பிறகு நாட்டிற்கு எதிரான எந்த ஒரு பயங்கரவாத செயலையும் போராக கருதுவோம் என அரசு தெரிவித்ததால் இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை உலகளவில் உற்று நோக்கப்படும். பிரதமர் மோடியின் வருகையின் போது பூடான் மன்னர் ஜிம்கே
கெய்சர் நாம்ஜியேல் வாங்சன் டெல்லி குண்டுவெடிப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்காக பூடானின் திம்புவில் ஒரு சிறப்பு அஞ்சலி நிகழ்வை நடத்தியிருக்காரு. இந்த பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான பூடான் குடிமக்கள் சாங்லி மிதாங் ஸ்டேடியத்தில் திரண்டாங்க. மன்னர் தனது உரையில் இந்தியாவுக்காகவும் பிரதமர் மோடிக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். இந்தியாவின் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய பார்வையும் சேவையும் வலிமையையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக டெல்லியில தங்கள் உயிர்களை இழந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு உருக்கமாகவே அவர் கூறியும் இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த பேச்சு பலருடைய மனதில் ஆழமாகவே பதிந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் திட்டமிட்ட தீவிரவாத செயல் அப்படின்னும் இந்த கொடூர சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னும் பிரதமர் மோடி தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்தியா எந்த வகையிலையும் தீவிரவாத செயல்களை துளியும் சகித்து கொள்ளாது என்று அரசு மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தது. டெல்லியில் செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கடந்த 10ஆம் தேதி பரபரப்பான மாலை நேரத்தில் போக்குவரத்து சிக்னல்ல நின்று கார் வெடித்து சிதறியது. இதுல அருகில் இருந்த பல வாகனங்கள் தீபிடித்து 12 பேர் பலியாகியிருந்தாங்க. 27 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்றும் வருகிறாங்க. இந்த சம்பவத்துல காரை ஓட்டி வந்த நபர் காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் முகமது உமர் நபி 21 என சந்தேகப்படுகிறாங்க. இவருடன் பணியாற்றிய காஷ்மீரை சேர்ந்த முசமில் அகமது மற்றும் அதில் அகமது, ஷாஹின் சயீத் உள்ளிட்ட டாக்டர்களுக்கு ஜெய்ஷா-இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்பிருப்பது கண்டறியப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் டெல்லி கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. காரில் அமோனியம் நைட்ரேட் வெடிபொருளுடன் தற்கொலை தாக்குதலை உமர் நபி நடத்தியிருக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நாட்டையே உலுக்கிய இந்த விவகாரத்தின் பின்னணியில் உள்ளவர்களை கண்டறிய தீவிர விசாரணையும் நடந்து வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் டெல்லி குண்டுவெடிப்புக்கு அடுத்த நாளே 2 நாள் பயணமாக பூடான் சென்ற பிரதமர் மோடி பகல்ல நாடு திரும்பியிருக்கார். டெல்லி விமான நிலையத்தில் அவர் தரை இறங்கியதும் நேராக LNJP மருத்துவமனைக்கு சென்று குண்டுவெடிப்புல படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது குண்டுவெடிப்பின் பயங்கரங்களை சிகிச்சை பெற்று வருபவர்களை பிரதமர் மோடியிடம் விளக்கியிருந்தாங்க. இது குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பதிவில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன். இந்த சதி திட்டத்தின் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீதியின் முன் நிறுத்தப்படுவாங்க என உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து மாலையில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடந்தது. இக்கூட்டத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் பங்கேற்றாங்க. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலியானவர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் டெல்லி கார் குண்டுவெடிப்பு கொடூரமான திட்டமிட்ட தீவிரவாத செயல் என அறிவிக்கப்பட்டது. தேச விரோத சக்திகளால் நிகழ்த்தப்பட்ட இந்த கொடூரமான குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள், அவர்களுக்கு ஒத்துழைத்தவர்கள், ஆதரவு தந்தவர்கள் அத்தனை பேரும் நீதியின் முன்னால் நிறுத்தப்படுவாங்க அப்படின்னு தீர்மானத்தில் உறுதியளித்தார். எந்த வடிவிலும் தீவிரவாதத்தை இந்தியா துளியும் சகித்துக் கொள்ளாது என அமைச்சரவை அறிவித்திருந்தாங்க. நெருக்கடியின் போது தைரியத்துடனும் கருணையுடனும் செயல்பட்ட பாதுகாப்பு நிறுவனங்கள், அதிகாரிகள், சுகாதாரத்துறையினர் மற்றும் சரியான நேரத்தில் ஒத்துழைப்பு வழங்கிய பொதுமக்களுக்கு அமைச்சரவை பாராட்டு தெரிவித்திருக்கிறது. தேசிய பாதுகாப்புக்கான நீடித்த அர்ப்பணிப்புக்கு இணங்க அனைத்து மக்களின் உயிர்களையும் நல்வாழ்வையும் பாதுகாப்பதில் ஒன்றிய அரசு உறுதியாக இருப்பதாக தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே கைதான டாக்டர்கள் குழுவினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடம் NIA நடத்திய விசாரணையில் டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பான பல பரபரப்பான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது குறித்து விசாரணை அதிகாரிகள் சொன்னது என்னன்னா, டெல்லி கார் குண்டுவெடிப்பில் பலியானதாக நம்பப்படும் அல்பலா
பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் உமர் நபி தன்னுடன் பணியாற்றும் டாக்டர் முசமல் அகமது கனாயுடன் கடந்த 2021 துருக்கிக்கு சென்று வந்த பிறகு மனம் மாறி தீவிரவாத பாதைக்கு சென்றிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். அந்த பயணத்தின் போது ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பைச் சேர்ந்த 2 பேரை உமர் நபி சந்தித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகே உமர் நபி தலைமையில் மிகப்பெரிய தாக்குதல் சதித்திட்டம் தீட்டப்பட்டும் இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பழிவாங்க ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பு உமர் நபி போன்ற டாக்டர்களை வைத்து இந்தியாவில் நாசவேலி செய்ய திட்டமிட்டதும் வெளிவந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம்.